ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ டெய்லி நம்ம 7 o'clock என்ன அப்டேட் பார்த்துட்டு வரோம், டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு 4 அப்டேட்ஸ் வந்து இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண்மை உதவி இயக்குனர் இந்த பதவிக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹைகோர்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வேளாண்மை உழவர் நலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வருது. மற்ற இந்த எக்ஸாம் தொடர்பான விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி கமிஷனோட வெப்சைட்ல இருக்கு, இணையதளத்துல தெரிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 23, 24ஆம் தேதி இந்த 2 நாள் கவுன்சிலிங் நடந்திருக்கும் இல்லைங்களா, அதோட வேகன்சி லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸும் இருக்குது, கம்யூனிட்டி வைஸும் வந்து இருக்கு. சரிங்களா? நீங்க அதை வந்து பாத்துக்கலாம். ஸோ கவுன்சிலிங் போறவங்க பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஜெனரல்ல பாத்தீங்கன்னா 56, ஃபில்டு வந்து 55, இனி ஒரே ஒரு இதுதான் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் பாருங்க, பிஎஸ்டிஎம் கோட்டா ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அது ஃபில்ட் ஆயிடுச்சு. தென் வந்து ஒரு அவைலபிலிட்டி வந்து இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து ஹேண்டிகேப்ட் இது டிஸ்ட்ரிபியூட் விதோஸ் இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி வைஸும் இருக்குது. அடுத்தது டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இனி என்னென்ன எவ்வளவு போஸ்டிங் இருக்கு, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு போஸ்டிங் வேகன்சி இருக்கு, இதெல்லாம் நீங்க வெப்சைட்லயே வந்து பாத்துக்கலாம். ஓகே, கவுன்சிலிங் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை பத்தி தெரிஞ்சுட்டு போறதுல. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இதை ஃபர்ஸ்டா முதன்முறையாக 2025ல தான் கலந்தாய்வு, அதாவது கவுன்சிலிங்க்கு தேர்வர்களோட வருவாங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா, பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாமே காத்திருக்கக்கூடிய காத்திருப்பு கூடம் அது வந்து தேர்வாணி அலுவலகத்துல ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் அட்டன் பண்றவங்க கூட வந்தவங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி இருக்காங்க. நாங்க போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்ல. சோ இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப நம்ம சொன்னதா டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸா என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க லிஸ்ட். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ போட்டிருக்காங்க. நடந்து முடிஞ்ச ரிசர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் மேனேஜர் வெட்டினரி டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்களுக்கு மார்க்ஸ் திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவா கீ வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட்லயே நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஃபைனல், டென்டேட்டிவ் தான். நீங்க பார்த்துட்டு எழுதினவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்க மார்க் எவ்வளோன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி காத்திருப்பு கூடம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஸோ கண்டினியூவா டிஎன்பிஎஸ்சி ஆக்டிவா இருக்கு, புது புது விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை, நம்ம ஆல்ரெடி படிச்சதை தான் நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். அதை படிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுத போறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானது. சிலபஸ் இல்லாம ரொம்பவே மாற்றங்கள், ரொம்ப வரவேற்கத்தக்க மாற்றங்கள் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை அருமையா பயன்படுத்திட்டு இந்த 2025லயே நம்ம போஸ்டிங்க்கு போகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.